After a long time ஒரு நல்ல மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். You can enjoy the movie and it holds real value, family, affection அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல மூவி, ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். அதான் சொல்லணும், தனுஷோட மூவி நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு பழங்காலத்துல உள்ள நல்லா எடுத்து காட்டுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் தெரிஞ்சுக்கணும், ஒரு இட்லி வந்து எப்படி கிடைக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். வர்த்தா தான் இருந்தது. ஓகே, சென்டிமெண்ட் ஃபுல் சென்டிமெண்ட்ல போச்சு. பாக்குற மாதிரி இருக்கு, ஜாலியா இருக்கும், ஃபன்னாவும் இருக்கும், ஃபுல்லா சென்டிமெண்ட் தான். எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரா தான் தலை இருக்கு. அதாவது எப்படின்னா தனுஷ் வந்து நல்லா நடிக்கிறாரு, எல்லாம் ஓகே. ஆனா டைரக்டரா வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்னும் வளரணும்னு நினைக்கிறேன். படத்துல வந்து என்ன அப்படின்னா சீன்ஸ் நல்லா வச்சிருக்காங்க, கேரக்டர்ஸ் நல்லா நடிக்கவும் வச்சிருக்காங்க. பட் ஆனா எமோஷன்ஸ் நமக்கு வந்து கனெக்ட் ஆகணும்னா அந்த ரைட்டிங் இருந்தா தானே இருக்கும். ஸோ அந்த ரைட்டிங்ல வந்து ரொம்ப சுமாரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் வந்து அழுறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு, நம்ம வந்து நார்மலா தான் உட்காந்துருக்கோம். ஏன்னா தியேட்டர்ல வந்து எல்லாருமே வந்து அமைதியா இருந்தாங்க. கடைசி கிளைமேக்ஸ் 5 நிமிஷம் அது மட்டும் தான் நான் கொஞ்சம் தியேட்டரே ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஆயிடுச்சு படம். ரொம்ப நல்லா இருக்கு, நைஸ். இல்ல நல்லா இருக்கு. ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு நல்ல மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதான் சொல்லணும், தனுஷோட மூவி நல்லா இருக்கு. அருண் விஜய் கூட ஓகே, நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்க கேரக்டருக்கு தி ஃபுல்லஸ்டா நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. there is no minus points at all. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குட் மூவி. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் a story and second half is a cinema. நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணி இந்த 3 hours உட்காந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா யூ கேன் என்ஜாய் த மூவி அண்ட் இட் ஹோல்ட்ஸ் ரியல் வேல்யூ, ஃபேமிலி, அஃபெக்ஷன் அப்படின்றதுலாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. பணம் அப்படின்றது செகண்டரி, அம்மா அப்பாவோட வாழ்க்கை இருக்கிறதுன்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது காட்டியிருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா they have to come to the theater, watch this movie without any disturbance and they should understand love, affection, family, being with the family அப்படின்றது எவ்வளவு வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்றது இந்த படத்தை காட்டியிருக்காங்க. So it's a great movie. படம் ஓகே, நல்லா இருந்தது. வர்த்தா தான் இருந்தது. ஓகே, சென்டிமெண்ட் ஃபுல் சென்டிமெண்ட்ல போச்சு. அப்பா சென்டிமெண்ட், ஒரு ஃபாரின் போயிட்டு இது பண்ணிட்டு ஃபுல்லா வந்துட்டு அப்பா இருந்துட்டாங்க, அந்த மாதிரி நல்லா போச்சு. மியூசிக் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. சென்டிமெண்ட் போரிங்லாம் எதுவும் இல்ல, நல்லா இருந்துச்சு. அந்த அருண் விஜய் நல்லா வந்து காம்படிஷன் நல்லா கொடுத்திருக்காரு, நல்ல வில்லன் கேரக்டர். ஸோ நல்லா இருந்துச்சு. பிடிக்கும். இது ஓகேவா இருக்கு, ஓகேவா இருக்கு. ராயனை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே. ஜிவி மியூசிக் எல்லாமே கரெக்டா இருக்கு. சரி, அருண் விஜய் கண்டிப்பா அவரோட ஒரு போர்ஷனுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காரு. அருண் விஜய் தவிர வேற யாருமே இதை வந்து கிளியரா பண்ணிருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஹீரோயிக் வில்லன் அப்படின்றது இந்த படத்துக்கு ஒரு தேவையா இருந்துச்சு. ஸோ கடைசி வரைக்கும் அந்த ஆட்டிடியூட கேரி அவுட் பண்றது ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. இட் வாஸ் வெரி குட் மூவி. டெஃபினட்டா இந்த ஜெனரேஷனுக்கு பிடிக்குமான்றதை தவிர நிறைய மூவிஸ் இருக்கு. நானும் வந்து இந்த லியோ அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் நானும் என்ஜாய் பண்ணி பார்த்திருக்கேன். அதை தாண்டி இந்த படத்தை வந்து இந்த ஜெனரேஷன் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது என்னோட வேண்டுகோள். They have to watch this movie to understand the value and the sentiments of the movie. மியூசிக் படத்தோடயே சேர்ந்து டிராவல் பண்ணிருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயம் தனியாவோ இல்ல சிச்சுவேஷனே இல்லாம ஒரு சாங் வருதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. 2 சாங் இருந்தாலும் ரொம்ப அழகா அதை பிளேஸ் பண்ணிருக்காங்க. இட் வாஸ் டூ குட். மத்த ஆக்டர் இவரு இளவரசு, அவர் தான் வந்துட்டு இந்த படம் அவர் இல்லைன்னா கண்டிப்பா ஓடி இருக்கவே செய்யாது. அவரு அப்புறமா வந்து நித்யமான எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா நடிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட்டிங் இல்லாதனால அவங்க நடிப்பு நம்ம கனெக்ட் ஆகல. மியூசிக்லாம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பா பார்க்கலாம் எல்லாரும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல மூவி, ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஃபைட் சீன்லாம் இல்லை. தனுஷை வந்து நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. தனுஷை பார்க்காம இப்ப திடீர்னு வந்து ஒரு நல்ல சாஃப்ட் கார்னரா இருக்கு தனுஷுக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அவங்க அப்பாவோட கடையை வந்து எடுத்து நடத்துறாரு. அங்கங்க இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அடுத்து என்ன இவன் இப்படி பண்றான், கதையை லீக் பண்ண முடியாது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பா வந்து எல்லாரும் பாருங்க, நல்லா இருக்கும். ஆக்டிங் குறையில, யாருக்கும் அந்த ஆக்டிங்கும் குறையில, எல்லாரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அருண் விஜய் கேரக்டர் அவரு தான் கொஞ்சம் படத்தையே கூட்டின்னு போயிருக்காரு. நல்லா இருக்கு படம். மியூசிக்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க வந்து படத்தை பார்த்துட்டு நீங்களே வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்தா நல்லா. படம் நல்லா இருக்கு. நான் பார்த்ததுல இப்ப கிட்டன்ஸ்ல இந்த படம் நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு பழங்காலத்துல உள்ள நல்லா எடுத்து காட்டுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் தெரிஞ்சுக்கணும், ஒரு இட்லி வந்து எப்படி கிடைக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்பெல்லாம் அப்படித்தான் கரண்ட் இல்லாத காலகட்டம். ஒரு விஷயம்னா கரண்ட் இருந்தாலும் எல்லார்ட்டையும் அந்த கிரைண்டர் இருக்குமாலாம் சொல்ல முடியாது.
அந்த ஒரு வாட்டி இந்த மாவு ஆட்டி இது பண்ணி பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை இட்லி வைக்கிறதுக்கு முன்னாடி. அதை வந்து பிள்ளைங்க எனக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பண்ணலாம். வாழ்த்துக்கள், தனுஷுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா பிடிச்சதானே ஆகணும். என்னக்கா இதுக்கு எதுக்கு நான் சொல்றேன்னா, அவங்க அப்பாவோட அப்பா அவங்க கிட்ட எல்லாம் எடுத்து காட்டுற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட நான் எங்க அப்பச்சி எங்க அப்பா அவங்க காலகட்டம் எப்படி நாங்க செஞ்சது விவசாயம், அது மாதிரி ஒரு இட்லி கடை வந்து கடையை வச்சு இன்னைக்கு அதை ரன் பண்ணுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. அதை எடுத்து காமிச்சிருக்காரு. ஒரு ஊருக்குள்ள வந்து எப்படின்னா பாரம்பரியமா வாழ்றது எப்படின்னா எடுத்து காட்டுங்க. அதை நான் வரவேற்கிறேன். எல்லாருமே கரெக்டாக கொண்டு வருவாங்க. ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப தெளிவாக கொண்டு இருக்காங்க. ஏன்னா அப்படியே சிரிக்கிற நேரத்தில் சிரிக்கிறவன், அதே மாதிரி சந்தோஷமா அப்படி கடைசி வரைக்குமே டைம் ஒன்னே தெரியல. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலாச்சும் டைம் ஒன்னே தெரியல. அந்த நல்லா தான் சார் இருந்தது. இட்லி கடை பார்க்குற மாதிரி இருக்கு, ஜாலியாக இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும், ஃபுல்லாக சென்டிமெண்ட் தான். ஃபேமிலி வைஸ் எல்லாருமே பார்க்கலாம். அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கும். போய் பார்த்தா தெரியும். நல்லாவே இருக்கு இந்த படம். திருச்சிற்றம்பலம் இதுவும் ஓகே தான், பட் நல்லா தான் இருந்தது. எல்லாமே பாக்குற மாதிரி நல்லா சூப்பரா இருந்தது. பரவாயில்லங்க, நல்லா தான் இருந்தது படம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாட்டி பார்க்கலாம். பரவாயில்ல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு போர்லாம் இல்ல. சென்டிமெண்டா தான் இருக்கு படம். சென்டிமெண்டா இருக்கு, நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்துல பரவாயில்ல, எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆல் ஓவர் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரும் நல்லா சூப்பரா எஃபர்ட் போட்டிருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாமே ஓவரால் படம் சூப்பர்.